அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக உஸ்தாஸ் அவர்களை வாழ்த்தும் வகையில் வாழ்த்துரை நிகழ்த்துவதற்காக வேண்டி அன்பண்ணன் டத்தோவீரா ஷாவுல் ஹமீத் தாவூத் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வந்திருக்கும் அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கவும். இதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ரோக்ராம் இருந்ததால் அங்கேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் எப்படியா இருந்தாலும் வந்துடுவோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு இன்றைக்கி ஒரு பெரிய தொடர்பு என்னென்னா, இந்த வாரம் மனிதவள அமைச்சு ஹெச்ஆர்டி காப் தலைமையில் நாடு தழுவிய பயிற்சி வாரம்ங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து அது இந்த வாரம் தான் ஓடிட்டுருக்கு. நேஷ்னல் ட்ரைனிங் வீக்னு சொல்லுவாங்க. அது முக்கியமாக இந்த ட்ரைனிங் வீக்கில் படிப்பை சார்ந்த ஊக்கத்தை கொடுத்து பயிற்சியோட இம்பார்ட்டன்ஸை சமுதாயத்துக்கு தெரிவிக்கிறது தான் இன்றைய வாரத்தோட முக்கியத்துவம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம உஸ்தாஸ் டாக்டரேட் எடுத்திருக்காங்க. அது சரியாக அவரோட சிறப்பு நிற்கக்கூடிய நிகழ்ச்சி இன்றைக்கி இந்த வாரத்தில் அமைஞ்சது எங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. தெரிஞ்சிருந்தால் நாங்களே ஹெச்ஆர்டி காப்னு சொல்லி இந்த ப்ரோக்ராமை நேஷனல் ட்ரைனிங் வீக் பார்ட் ஆஃப் நேஷனல் ட்ரைனிங் வீக்காக ஆக்கியிருப்போம். பட் எனிவே இது இந்த அண்ணன் சிராஜன், டாக்டர் சிராஜன், அப்புறம் மிச்ச எல்லா என்ஜிஓஸும் சேர்ந்து இதை நடத்துகிறது ஒரு முக்கியமான விஷயத்தை நடத்த ரொம்ப சந்தோஷம். இதில் அண்ணன் கால் பண்ண அண்ணன் நாங்கள் சொல்லியிருந்தாங்க பேங்காக்லேன்னு சொன்ன மாதிரி இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி கிடையாது. பட்டம் பெறுறது பெரிய விஷயம், டாக்டரேட் பட்டம் பெறுறது அதை விட பெரிய விஷயம், இது ரெண்டையும் ஒரு உலமா பெறுறது அதை விட ஒரு பெரிய விஷயம். ஸோ நமக்கு ஒரு உலமா, ஒரு பொக்கிஷம். அவர் மலேசியாவில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலக்கிட்ட இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பல பள்ளிவாசலேருந்து இன்றைக்கி இந்தியன் முஸ்லீமை ஒரு ஐடென்டிட்டியாக சொல்லக்கூடிய மஸ்ஜித் இந்தியா பள்ளிவாசலில் தலைமை இமாமாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஒரு பட்டம், அதுவும் அவங்களோட பட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சயின்ஸ் அண்ட் இஸ்லாம்ங்கிற தலைப்பில் அந்த ரிசர்ச் பண்ணி இந்த டாக்டரேட் எடுத்திருக்காங்க. இஸ்லாம் பெரிய கடல், சயின்ஸ் கடல், அதை விட ஒரு பெரிய கடல் இஸ்லாம். இது ரெண்டுமே ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பொறுமை இருக்கணும், எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கணும். பிஹெச்டி படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். நானும் படிக்கலை, ஆனால் படித்தவங்களுக்கு அதை பற்றி தெரியும். அது பெரிய ஒரு கடல் மாதிரி, பொறுமை அதிகம். அல்லாஹ் அந்த உலமாக்கு அந்த பொறுமையை கொடுத்ததுனால சயின்ஸையும் இஸ்லாத்தையும் ரெண்டுமே அவர் அந்த பிஹெச்டி ரிசர்ச்சில் பண்ணது அவருக்கு மட்டும் இது பெருமை இல்லை, நம்ம இந்திய முஸ்லீமுக்கும் பெருமை. முக்கியமாக இன்றைக்கு அவரை தலைமை இமாமாக வச்சுருக்கக்கூடிய மஸ்ஜித் இந்தியாவுக்கு அதை விட ஒரு பெருமை. இதை ஒரு முன்னோடியாக எடுத்து நம்மள்கிட்ட இதை மாதிரி இருக்கக்கூடிய பல உலமாக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரையும் அந்த உதவியை செஞ்சு அவங்கள அடுத்த நிலைமைக்கு அந்த பயிற்சிக்கு இல்லை கல்வியை எப்படி ஏற்று கொடுக்கணும்னு சொல்லி அதை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம். என்ன பிரச்சனைனாக்க உலமாக்கல் பிரச்சனை, பள்ளிவாசல் பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமுதாயம். இந்த காலகட்டத்தில் ஒரு இமாம் நல்லா படிச்சுட்டு வந்தாங்கன்னா இது நம்ம சமுதாயத்தை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷேக் ஹாஃபிஸ் அவங்களுக்கும் தெரியும், சாதாரணமாக உலமாவாக இருக்கிறது ஒன்றும் சாதிக்க முடியாது. இன்றைக்கி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்க காம்படிட்டிவ் மாதிரி உலமாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியிலும் நிறைய காம்படிட்டிவ் நிறைய உலமாக்கள் வராங்க, நிறையா பயிற்சிகள் நடக்கிறது. ஆனால் உங்களுடைய தனிப்பட்டு விளங்கக்கூடிய ஒரு இமாமாக இருக்கணுன்னாக்கா அதுக்கு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ். உஸ்தாத் டத்தோ ஹாஜி ஜமருல் கான் சொன்னாங்க, அவர் அந்த 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 சூறாவில் இருக்கிறப்ப, அந்த பள்ளிவாசலில் இருக்கிறப்ப தனிப்பட்ட முயற்சி எடுத்து நிறைய கிளாஸ் சொல்லிக் கொடுக்கறது, நிறைய ஹதீஸ் சொல்லிக் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய ஈடுபாடுபட்டதுனால தான் இன்றைக்கி இவங்களால் இந்த நிலைமைக்கு வர முடிஞ்சிருக்கு. இது அவருக்கு மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் இல்லாமல் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறதுக்கு பெரிய சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி அண்ணன் சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் முன்னாடி யார் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இன்னொரு இமாமுக்கு பிஹெச்டி கிடச்சிருக்கு, நம்ம அவங்களுக்கு ஒரு விழா வைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பாங்க. இவங்க இந்தியன் முஸ்லீம் மஸ்ஜிதில் இருக்க நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி பிஹெச்டி யார் வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி கொடுக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு இவங்க தெரிஞ்சதுனால இந்த நிகழ்ச்சி நம்ம பண்ணோம். இதே மாதிரி எல்லா பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கும், எல்லா டிகிரி மாஸ்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கும் நம்ம சமுதாயத்தில் அந்த ஊக்கத்தை கொடுத்தோம்னா நம்ம சமுதாயம் இன்னும் கல்வியில் மேம்பட்டு வரங்கும். கல்வியால் மட்டும்தான் நம்ம சமுதாயத்தை மாற்ற முடியும், அதுதான் உறுதி. எவ்வளோதான் பணம் பொக்கிஷம் இருந்தாலும் நம்மளோட சேர்ந்து போகக்கூடிய ஒரே ஒரு இலக்கு கல்வி மட்டும்தான்.
இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த எம்எம்ஐசி மற்றும் யாசன் உபாய்டி, எஸ்எம்எஸ் டீன், சைட் பிஸ்ட்ரோ, சிம்ஸ் குடும்பத்தின் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்த்துரை நிகழ்த்திய